இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க பிங்கிற பாயிண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லையும் ஏங்கிற பாயிண்ட் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துப்போம். அதனால பிங்கிற பாயிண்ட்ல ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கும், ஏங்கிற பாயிண்ட்ல லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த கிரீன் கலர் பாத்துல இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இந்த கிரீன் கலர் பாத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ரெட் கலர் பாத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த கிரீன் கலர் பாத்தில் என்ன பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் இந்த ரெட் கலர் பாத்துலயும் இருக்கும். இப்போ இந்த கிரீன் கலர் பாத்து ரெட் கலர் பாத்து எடுத்துப்போம். இந்த கிரீன் கலர் பாத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ரெட் கலர் பாத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த கிரீன் கலர் பாத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் ரெட் கலர் பாத்துலயும் இருக்கும். அதனால இதுல V2 பொட்டன்ஷியல் இருக்கும், சேம் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் VH V1க்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் R1 ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். V1 V2 பொட்டன்ஷியல்ல இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் R2 ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். V2 V3 பொட்டன்ஷியலுக்கு இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் பேரலா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் R3 ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பொட்டன்ஷியல் V3 VLக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் R4 கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் சீரியஸா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்கு உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.